ஒருத்தர் குடும்பத்தை, தனிப்பட்ட குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியாது. ஒரு இணையர், கணவன் மனைவி கூட கிடையாது, இணையர், தனக்கு இணையான சம அந்தஸ்து உள்ளவர், சம பங்கு உள்ளவர், வாழ்க்கையிலேயே ஏற்றத்திலும் இரக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாத்திலுமே சம பங்கு உள்ளவரை இணையர், பெரியாருடைய வழியில் இணையராக இருக்கிற ஒருத்தவங்களை அடக்கி ஒடுக்கி குடும்பப்படுத்தி வச்சிருந்து அந்த குடும்பம் தாங்க முடியாமல் அவங்க வெளியில் போய் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் போய் விவாகரத்து கேட்குற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க, விடுதலை கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க. அதோட இல்லாமல் ஒரு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு, வயசுக்கு ஒரு பையன், ஒரு சொல்கிறது பெண்ணுக்கு சம உரிமை, பெண்ணை கண்ணா மதிப்போம், பெண்களை பாதுகாப்போம்னு சொல்லி இந்த விஜய் ஒரு கொள்கையில் சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறாரு. இன்னைக்கு கூட தஞ்சாவூர் நடந்த கூட்டத்தில், அந்த கூட்டத்தில் பேசினார். நான் கேட்குறது என்னன்னா, நீ பெண்களை பாதுகாக்கிறது இருக்கட்டும், முன்னாடி உன் வீட்டில் இருக்கிற பெண்ணை நீ பாதுகாத்தியா? உன் துணைவியாரை அவனால் பாதுகாக்க முடிஞ்சுதா? உன் துணைவியாருக்கு சரிசமமான உரிமை கொடுக்க முடிஞ்சுதா? அவங்க அந்த உரிமையை கொடுக்காம அவங்க வெளியில் போய் பிடிக்காம வீட்டை விட்டு வெளியேறி தனிப்பட்ட முறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உன்னுடைய பையனுக்கு உங்கள் அப்பா உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை, நடிகைங்கிற வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்தாரு, எவ்வளோ சிரமப்பட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதையே நான் அரைச்சமாகவே அரைக்கிறமா அதையே சொல்ல விரும்பலை. அதே மாதிரி உன் பையன் அவன் இயக்குனராக போகணும்னு ஆசைப்பட்றான். இயக்குனராக போகிறதுக்கு உன்னால் என்ன, உன் பையனை உருவாக்குறதுல என்ன முயற்சி பண்ணல, அந்த முயற்சியும் ஒன்றும் பண்ணலை. உன் பொண்ணு பையனையும் கை கழுவி விட்டுட்ட, உன் பொண்ணையும் கை கழுவி விட்டுட்ட, உன் மனைவியும் கை கழுவி விட்டுட்ட. இவ்வளோதும் செய்துட்டு நீ நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நான் வழிகாட்ட போகிறேன், ஊரில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க போகிறேன், ஊரில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல வழிகாட்ட போகிறேன், ஊரில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நான் எல்லாத்தையுமே உரிமைகளை வழங்க போகிறேன், பாதுகாப்பு கொடுக்க போகிறேன்னு பேசுனீங்களே. இது அடிப்படையிலே உங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் அது மாதிரிலாம் பேச மாட்டீங்க. எல்லா வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கார், வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கார், நீங்களாம் கிளம்பி வாங்க, நீங்கள் வேலை செய்வாங்கங்கிற. நீ வீட்டில் பாதுகாப்பாக படுத்து தூங்கிட்டு வீட்டுக்கு வீடு இருக்கிற விஜயெல்லாம் வெளியில் வாங்க, நீங்கள் வேலை செய்வ, எங்களுக்காக வேலை செய்வாங்கங்கிறது எந்தவித நியாயம், என்ன வித தர்மம் என்னன்னே தெரியல. இது உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் செய்கிறீங்க, தனிப்பட்ட ஆதாயத்துக்காக. மக்கள் வெகு விரைவில் புரிஞ்சுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர்ற மக்களை வச்சு இவ்வளவு மக்களும் ஓட்டு போட்டுருவாங்க, எல்லா வீட்லேயும் விஜய் இருக்கான்னு சொல்கிறதுலாம் எவ்வளவு மக்களை ஏமாற்று வேலை பண்ணுறது, ஏமாத்துறது அப்படிங்கிறது காலம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். காலம் எல்லாருக்குமே பாடம் நடத்தும். அந்த வகையில் இந்த விஷயம் உங்களுக்கு விஜய்க்கும் இந்த காலம் பாடம் நடத்தும். பாடம் நடத்துறது வெகு தொழிலும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது.